உட்காந்துருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் அவ்வளோ பெரிய உழைப்பு, அவங்களுக்கு பின்னாடி நிறைய தியாகங்கள், கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஒன்றா உட்காந்துருக்கும் போது நமக்கும் அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்மளும் லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகணும், அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 months பிஃபோர் எனக்கு செகண்ட் பேபி டெலிவரி. அப்போ வந்து KMCHல தான் அட்மிட் ஆகிருந்தோம். ஈவினிங் ஒரு 7:30 இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சார் வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காரு. அவர் பின்னாடி ஒரு 10 பேர் அப்படியே வாக் பண்ணி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. அதாவது அவர் இருக்கிற இடத்துக்கு, அவரோட ஏஜுக்கு ஈவினிங் 7:30க்கு ஒரு ரவுண்ட்ஸ் போகிறார் அப்படின்னா எந்தளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் அவங்களை அந்த இடத்துல வச்சுருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த ஏஜ் வரும்போது நம்ம இந்தளவுக்கு உழைக்கணும், இந்த ஒரு டெடிக்கேஷன் கமிட்மெண்ட்டோட வேலை செய்யணும் அப்படின்றது உண்மையாலுமே அது எங்களை மாதிரி ஒரு ஜென்ரேஷன், எங்கள் ஜென்ரேஷனுக்கு அது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. 2012 ஆக்சுவலி ரெட் டாக்ஸி ஸ்டார்ட் பண்ணோம். 30 cars and 40 டிரைவர்ஸோடு ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிஸ்லையும் இருக்கும். 1 year பிஃபோர் சென்னையிலையும் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு 13,000 கார்ஸ் அட்டாச் ஆகிருக்கு அண்ட் 20,000 டிரைவர்ஸ் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நாங்களும் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ பெரிய இதாக வரும், இவ்வளோ கார்ஸ் அட்டாச் ஆகும் அப்படின்றது எங்களுக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷனில். பட் நாங்கள் டெய்லியும் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம். ஒரு கால் டாக்ஸி பிஸ்னஸ்னால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அல்டிமேட் பாயிண்ட் வந்து கஸ்டமருக்கு ஆன் டைம் போகணும். எங்களோட எம்ப்ளாயிஸ் அண்ட் டிரைவர்ஸ்க்குமே ட்ரைனிங் கொடுக்குறது என்னென்னா, நீங்கள் ஒரு கஸ்டமராக அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சுக்கோங்க எப்படி இருக்கும். ஒரு ஏர்போர்ட்டுக்கு புக் பண்ணுறீங்க, ரயில்வே ஸ்டேஷன் புக் பண்ணுறீங்கன்னா, ஒரு வண்டி லேட் ஆகுது அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு உங்களுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு வேலைக்கு போகலாம், இல்லை ஒரு டூர் போகிறக்காக ஃப்ளைட்டுக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கஸ்டமர் இடத்துல இருந்து பார்த்து கஸ்டமருக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் புக் பண்ணாங்கன்னா ஆன் டைம் வண்டி வரணும். அது ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் டே 1லேருந்து இன்றைக்கி வரல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். கேன்சலேஷன், ஒவ்வொரு கேன்சலேஷன் ஆனாலும் அன்றைக்கி வெறும் 30-100 புக்கிங் வந்துட்டு இருந்தது, இன்றைக்கி 50,000 புக்கிங் வருது. ஸோ அவ்வளோ வந்தாலுமே ஒவ்வொரு புக்கிங்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேன்சலேஷன் இல்லாமல் பார்த்து கரெக்டாக வண்டி அனுப்பணும் அப்படின்றது தான் எங்களோட மோட்டிவாக இருந்தது. எங்கேயும் படிக்க வச்சு எங்கள் ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை அடுத்த ஸ்டேஜ் நல்ல காலேஜ் அந்த மாதிரி நல்ல வெளியில் அனுப்பிச்சு படிக்க வச்சாங்க. அவங்களுக்குள்ள பல கஷ்டங்கள். இப்போ எங்கள் அப்பா இருக்கார் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா 13 வயசில் வேலைக்கு போக ஆரம்பித்தார். ஸோ அந்த ஒரு வெளியில் போயிட்டு 13 வயசில் ஆரம்பித்து இன்றைக்கி எங்களை இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஜென்ரேஷன் அது காரணம். அவங்க அதை காப்பாற்றி எங்கேயும் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வந்துருக்காங்க அந்த மாதிரி. ஸோ நாங்கள் இந்த ஜென்ரேஷன் இந்தளவுக்கு நல்லா இருக்கோம்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 ஜென்ரேஷன் ரொம்ப ரீசன். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன அட்வைஸ்னால், அவங்க நம்ம கொடுத்துருக்கிற ஃப்ரீடம், ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி இங்கேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம இதில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜோகோ ஃபவுண்டர் வந்து சொல்லியிருப்பார், ஸ்ரீதர் வேம்பூர் 1 month முன்னாடி ட்வீட் போட்டிருந்தார். கோயம்புத்தூர்லேருந்து தேனி பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒவ்வொரு 500 மீட்டருக்கும் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு இதை வந்து இந்தியாவிலே எங்கேயுமே இல்லை. இதை வந்து ஒரு மாடலாக எடுத்து இந்தியா ஃபுல்லாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார், ஒரு ட்வீட் போட்டிருப்பார். ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா கொங்கு மண்டலத்தில் அது நம்மளோட பங்களிப்பு ரொம்ப நிறையவே இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரேஷன் இனி இதிலிருந்து அடுத்து மல்டிநேஷ்னல் கம்பெனி அந்த மாதிரி உருவாக்கி அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்றது வேண்டுகோள். நன்றி.